வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்? சென்னை உயர்நீதிமன்றம் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த கேஸ் எஃப்ஐஆர் வந்து லீக் ஆனிச்சு பார்த்தீங்களா? பாதிக்கப்பட்ட மாணவி பற்றிய விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பிச்சாங்க. 25 லட்சம் ரூபாய் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இழப்பீடாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சாங்க. நம்ம கூட ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தோம். பாஜக போட்ட வழக்கில் தான் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இழப்பீடு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரப்பட்டிருந்துச்சு. பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் தான் வாதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை நான் கொடுத்துருந்தேன். இப்போ பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் என்ன முடிவெடுத்திருக்காரு தெரியுமா? சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாதிக்கப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் அப்படிங்கிறவன் தான் குற்றவாளி. இப்போ அந்த ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யணும், மேலும் இந்த வழக்கை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் அப்படிங்கிறவர். கூடிய விரைவாக வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு. என்ன டிமாண்டு? அந்த ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து வழக்கை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது தான் டிமாண்டாக இருக்குது. இப்போது டெக்கான் குரோனிக்கல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் 2018 வெளியான ஒரு புகைப்படம் வந்து நேற்று நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னது? ஒரு ஆள்கடத்தல் வழக்கு. புதுச்சேரியை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை கடத்தியிருக்கான் ஞானசேகரன் வந்து கடத்தியிருக்கான். கடத்தி வச்சு 15 லட்சம் ரூபா பணம் கேட்டு மிரட்டியிருக்கான். அந்த புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபருடைய சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்கான். அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேறு வழி இல்லாமல் 10 லட்ச ரூபாயை கொடுத்து 10 லட்ச ரூபாயை கொடுத்ததுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தொழிலதிபரை யாருமே இல்லாத ஒரு பகுதியில் இறக்கி விட்டுட்டு போயிட்டானுங்க. இது நடந்திருக்கு. பிறகு இது வந்து போலீஸ் கேஸ் ஆனதுக்கப்புறம் காவல்துறை வந்து விசாரணை நடத்தி முதல் கட்டமாக ஃபஸ்ட்டு ஒரு 4 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கடத்தலுக்கு மாஸ்டர் மைண்ட் வந்து யார் அப்படின்னா ஞானசேகரன். இப்போ இந்த கேஸில் குற்றவாளியாக இருக்கான்ல ஞானசேகரன், அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வழக்கில் தொடர்புடைய முதல் 4 பேர் வந்து ஃபஸ்ட்டு கைது செய்யப்படுறாங்க. அந்த 4 பேரில் 3 பேர் யார் அப்படின்னா, ஞானசேகரனுடைய அம்மா கங்காதேவி அவங்களுடைய பேர், அடுத்து மனைவி 2 பேர், மனைவின்னு சொல்லக்கூடாது மனைவிகள் 2 பேர், சரண்யா மற்றும் விக்டோரியா. அது மட்டும் இல்லாமல் கார் டிரைவர் சதீஷ் அப்படிங்கிற இந்த 4 பேரை ஃபஸ்ட்டு வந்து கைது பண்ணுறாங்க. அப்போ வந்து ஞானசேகரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தலைமறைவாயிட்டான். மீண்டும் விசாரணையெல்லாம் வேகப்படுத்தி அந்த ஞானசேகரனை வந்து உடனே காவல்துறை கைது பண்ணுறாங்க. ஞானசேகரனோட சேர்த்து இன்னொரு உதவியாளர்கள் 2 பேரை வச்சுருக்காங்க கூட, 3 பேர், டோட்டலாக 7 பேர் வரைக்கும் கைது செய்யப்படுறாங்க. ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட போது அங்கே கிட்ட இருந்த பொருட்களை காவல்துறை சீஸ் பண்ணுறாங்க. என்னென்ன தெரியுமா பொருள் இருக்குது? துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கான். துப்பாக்கி, 2 பெரிய கத்தி, இதெல்லாம் வச்சு சுற்றி கிடந்திருக்கான் ஞானசேகரன். ஸோ எதிர்க்கட்சிகள் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, பார்த்துக்கோங்க, இவ்வளவு பெரிய குற்றவாளி அவன், சரித்திர பதிவேடு குற்றவாளி, ஆள் கடத்தல் வழக்கில் அவன் கைது செய்யப்பட்டவன், கையில் துப்பாக்கியோடு கைது செய்யப்பட்டவன், அவன் ஏன் திமுகவுடைய மேடைகளில் பல்வேறு மேடைகளில் இருந்திருக்கான், திமுகவுடைய பவள விழாவில் கலந்துக்கிட்டான் அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்களே, ஏன் அவன் கலந்துக்கிட்டான்? திமுகவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினராக இல்லை அப்படின்னு திமுகவினர் சில பேர் சொல்கிறாங்க. சரி, உறுப்பினராக இல்லை அப்படின்னா திமுக மேடையில் அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக எதிர்க்கட்சிகள் செக்க வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நான் நேற்று வந்து சொல்லிட்டேன். இப்போ என்ன அப்டேட்டு அப்படின்னா, குண்டர் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணணும்? இது மாதிரி ஆள் கடத்தலில் ஈடுபடுறவன், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மேற்கொள்கிறவன், போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான வழக்கு, இதில் தொடர்ந்து ஒருத்தன் இன்வால்வ் ஆகிறான் அப்படின்னா அவனை குண்டாஸில் வந்து அவனை கைது பண்ணணும். இப்போ இவன் எடுத்துக்கோம் ஞானசேகரன் மீது எவ்வளவு கேசஸ் இருக்குது, தொடர் குற்றங்கள்ல அவன் வந்து ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவன் மேலே ஏன் இப்போ வரைக்கும் குண்டாஸ் வந்து போடலை? யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் வந்து போட்டிங்க, சாட்டை துரைமுருகன் மீது குண்டாஸ் வந்து போட்டிங்க, பிறகு கோர்ட்டு வந்து அதெல்லாம் குவாஸ் பண்ணிட்டாங்க. குண்டாஸ் போடுவதற்கு 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா ஞானசேகரன். அவன் மேலே ஏன் இப்போ வரைக்கும் குண்டாஸ் வந்து போடலை? உடனே குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவன் மேலே வழக்கு பதிவு செய்து அவனை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகலாம் இப்போ குரல் எழுப்பிக்கு இருக்காங்க. இதன் எதிரொலியாக தான் இப்போ பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து வழக்கை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்ரோச் பண்ணியிருக்காரு கோர்ட்டை. கூடிய விரைவாக விசாரணைக்கு வர இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.